கர்த்தர் நல்லவர். இந்த அருமையான நேரத்துக்காக கர்த்தர் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாள் ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படி ஆசைப்படுகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 10வது அதிகாரம் அதோடைய 52வது வசனம். இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இயேசு உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை தெரியுமா? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்துச்சு. இந்த மார்னிங்ல குட் மார்னிங் போட்டு எந்திரிக்கிறீங்க, குட் மார்னிங் மெசேஜ் போடுறீங்க, நீங்க ஆண்டவங்களை பார்த்து சொல்றாரு, அதெல்லாம் தூக்கி போட்டு இயேசப்பாட்ட விசுவாசத்தை பலப்படுத்துங்க. இந்த நாள் எனக்கு ஜெயமாய் மாறும், இந்த நாள் எனக்கு சக்சஸ்ஃபுல்லாய் மாறும், விசுவாசத்துல எழும்பி போங்க. கர்த்தர் உங்களுக்கு காரியத்தை வாய்க்க போனார். இதுக்கு முன்னாடி உங்க மேனேஜர் உங்களை திட்டி இருக்கலாம், இதுக்கு முன்னாடி உங்களுடைய கஸ்டமர் உங்களை திட்டி இருக்கலாம். நீங்க என்னதான் உங்களை திருப்தி படுத்தலாம் நினைக்கிற நேரத்துல உங்களை அவமானம் தான் படுத்திட்டு இருக்கிறாங்கன்னா, இன்னைக்கு விசுவாசமா போங்க. அந்த இடத்துல கர்த்தர் ஜெயத்தை தருவார். உங்களுடைய எல்லா காரியத்திலும், வேலையா இருந்தாலும் சரி, ஏன் நீங்க டீச்சரா இருப்பீங்க, ஏன் நீங்க டீச்சரா இருக்க இடத்துல உங்க ஹெட் மாஸ்டர் உங்களை திட்டிருப்பாங்க, ஆபீசர்ஸ் திட்டிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க உங்களை பார்த்து பயப்படணும்னா விசுவாசமா போங்க. கர்த்தர் எனக்கா யுத்தம் பண்ணுவார்னு அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். வசனம் சொல்லுகிறது போல உங்கள் விசுவாசமே உங்கள் ரட்சிக்கப்பட போகிறது. தைரியமா இருங்க. கிறிஸ்து உங்க கூட இருப்பார், கிறிஸ்து உங்க கூட இருப்பார். ஜெய கிறிஸ்து உங்களை வழி நடத்துவார். ஆமீன்.